வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஒரு மார்க்கெட்டில் நம்ம எந்த மாதிரி இந்த மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நம்ம வீடியோ போடுறதுடைய நோக்கம். நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டை பார்த்து அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். நம்ம பார்க்குறது எங்கே அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ். அதாவது என்ன அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டிருக்கோம். ஸோ இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்னா, ஒரு 2 நாள் இல்லைனா ஒரு 3 நாள் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்லேயே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, அப்போ மறுநாள் மார்க்கெட் அந்த எங்கே மார்க்கெட் ஹையை கட் பண்ண போகுதா, இல்லை லோவை கட் பண்ண போகுதா அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் தெரியணும். ஏன்னா மார்க்கெட் தொடர்ந்து ஒரு 2 நாள் மார்க்கெட் சைட்வேஸாகவே மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் அப்போ ஏதோ ஒரு பக்கம் மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது அப் சைட்லேயோ டவுன் சைட்லேயோ நமக்கு மூவ் ஆக போகுது அப்படின்னு தெரியும். ஸோ இதை நம்ம எப்படி எந்த சைடில் மூவ் ஆக போகுது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அது மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு 80% 70% மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராவது வந்தீங்க அப்படின்னா, நம்மளோட வீடியோவில் சேனலில் உள்ளே போனீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலுக்குன்னு நிறையா வீடியோஸ், அதாவது இன்ட்ராடே பண்ணுறதுக்கு தேவையான வீடியோஸ் நிறைய இருக்குது. ஸோ இது இல்லாமல் மார்க்கெட்டோட அப்டேஷன் டெய்லி மார்க்கெட் எந்த இடம் சப்போர்ட், எந்த இடம் ரெசிஸ்டன்ஸு அப்படிங்கிறதையும் நம்ம டெய்லி நம்மளோட சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ. ஓகே, உங்களுடைய நண்பர்கள் நிறையா பார்க்குறீங்க, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதே நேரத்தில் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோ கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் உங்களுடைய கருத்து என்னென்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும். அடுத்து வேறு என்ன மாதிரி உங்களுக்கு தேவை, என்ன வீடியோஸ் எந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைலில் அதை பற்றின வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 2 நாள் 3 நாள் மார்க்கெட் சைட்வேஸாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்போ இந்த சைட்வேஸ் மார்க்கெட் எப்படி எந்த சைட் நமக்கு உடைக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம். இது மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் இதை வச்சு நம்ம கொஞ்சம் ஒரு அட்வான்ஸாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மற்றவருடைய கேண்டில் மற்ற ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மார்க்கெட் ப்ரொஃபைலில் எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ டேவோட ஹையவோ டேவோட லோவையோ நமக்கு உடைக்கும் போது மற்ற ஸ்ட்ராட்டஜிஸில் சொல்கிறேன். மற்றவருடைய இதில் இப்போ 2 நாள் மார்க்கெட் சைட்வேஸாக இருக்குது. இப்போ மறுநாள் மார்க்கெட்டை நம்ம அந்த 2 நாளுடைய ஹை லோவையும் மார்க் பண்ணி வைக்கிறோம். இப்போ மார்க்கெட் ஹையவோ லோவையோ கட் பண்ணும்போது நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது சில ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலில் எப்படி அப்படின்னா, இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த நாள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சைட்வேஸ் ட்ரேட் தான் இருக்குது. இந்த நாளும் மார்க்கெட் சைட்வேஸ் தான். ஸோ இந்த நாளும் மார்க்கெட் ஒரு சின்ன லோவில் கட் பண்ணி அப்புறம் நல்லா ஹையாகவும் கட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் டைமினுடைய லோவை மார்க்கெட் கட் பண்ணி ஹையாகவும் கட் பண்ணியிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் ப்ரீவியஸ் டைமினுடைய லோ. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது கண்டிப்பாக இன்ஸ்டேட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகி லோவை கட் பண்ணுது. லோவை கட் பண்ணி மார்க்கெட் க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா ஹையை கட் பண்ணிடுது. ஹையை கட் பண்ணி க்ளோசிங் நமக்கு இன்சைட் ரேஞ்சிலே க்ளோசிங் கொடுக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அப்போ மறுநாள் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், இன்றைக்குள்ள மார்க்கெட் பாருங்கள், வேல்யூ ஏரியா பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். வேல்யூ ஏரியா மைக்ரேஷன் ஆகலை. ஸோ இந்த வேல்யூ ஏரியா பாருங்கள், இதான் வேல்யூ ஏரியா ஹை, இதை பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அப்போ ப்ரீவியஸ் டே அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பாருங்கள் எங்கேன்னு பாருங்கள், கரெக்டாக வேல்யூ ஏரியாவுக்கு மேலே, வேல்யூ ஏரியாவுக்குள்ளே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ லோவை கட் பண்ணுது. அன்றைக்குள்ளே வேல்யூ ஏரியா லோவை கட் பண்ணுது, புதுசாக ஒரு லோ கொடுக்குது. அடுத்த நாள் மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். லோவையும் கட் பண்ணு, இந்த லோவையும் கட் பண்ணி இந்த ஹையவும் கட் பண்ணிடுது. இந்த ஹையவும் நம்ம கட் பண்ணிடுது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லோவையும் மார்க்கெட் இங்கே கட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இந்த கையவும் இங்கே கட் பண்ணிடுச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ பாருங்கள். இங்கே இதுதான் ப்ரீவியஸ் டைமினுடைய வேல்யூ ஏரியா லோ, இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இது வேல்யூ ஏரியா ஹை. அப்போ அடுத்த நாள் மார்க்கெட் ஹையும் லோவையும் கட் பண்ண இந்த நாளுடைய வேல்யூ ஏரியா எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது வேல்யூ ஏரியாவினுடைய லோ, இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இது வேல்யூ ஏரியா ஹை. அப்போ வேல்யூ ஏரியா எங்கே மைக்ரேஷனாக இருக்குன்னு பாருங்கள், ப்ரீவியஸ் டைமினுடைய வேல்யூ ஏரியாவுக்கும். ஸோ இன்றைக்கி முடிஞ்ச, அதாவது என்னென்னா இன்றைக்கி
இன்றைக்கினா இன்றைக்கி எப்படின்னா கரெக்டாக டேட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரே நிமிஷம். ஏப்ரல் 3ஆம் தேதி மார்க்கெட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஏரியா மைக்ரேஷன் வந்து மேலே ஆயிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 நாளோட ஒரே நிமிஷம். இந்த 2 நாட்களை விட இந்த நாட்களுடைய வேல்யூ ஏரியா வந்து பாருங்கள் மேலே போயிருக்கு. ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் மேலே மைக்ரேஷன் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து அட்வான்ஸாக நம்மளால் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு ப்ரிடிக்ஷன் பண்ணிக்க முடியும். அப்போ மார்க்கெட் நாளைக்கு வந்து மேலே ஹையை கட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஒரு 80% வந்து மார்க்கெட் வந்து ஹையை கட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்கி நடந்திருக்கிறது என்னென்னு பாருங்கள். மறுநாள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து ஹையை கட் பண்ணிட்டு. ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ராடேயில் டெய்லி ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இப்போ இதே மார்க்கெட் வந்து இங்கே இப்போ இந்த ஏப்ரல் 3ஆம் தேதியினுடைய இன்சைட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகி ஹையை கட் பண்ணியிருக்கும்னா மார்க்கெட் நல்ல ஒரு வாலட்டைலாக மூவ் ஆகிருக்கும். ஸோ இதில் ஒரு சின்ன ட்ரேட் நம்ம வந்து ஹையை கட் பண்ணியிருக்கு. வேல்யூ ஏரியாவும் ப்ரீவியஸ் டேனுடைய மைக்ரேஷன் ஆகிருக்கு. இந்த 2 நாள் வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே தான் ட்ரேட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து வேல்யூ ஏரியா வந்து மேலே மைக்ரேஷன். இப்போ இந்த நாள் அதாவது ஏப்ரலுடைய ஒரே நிமிஷம் ஏப்ரல் 2 ஏப்ரல் 1 இந்த 2 நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் தான் ட்ரேட் ஆகுது. அப்போ இந்த 2 நாளோட வேல்யூ ஏரியாவுடைய ஹைலோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இதெல்லாம் தாண்டி வந்து வேல்யூ ஏரியா மைக்ரேஷன் வந்து 3ஆம் தேதி நடந்திருக்கு. 3ஆம் தேதி எங்கே நடந்திருக்குன்னா இந்த 2 நாளுடைய வேல்யூ ஏரியாவுக்கும் மேலே தான் மைக்ரேஷன் ஆகி வேல்யூ ஏரியா ஹை பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லாம் மைக்ரேஷன் ஆகி அப்சைடில் தான் போயிருக்கு. அப்போ நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னா அப்போ வேல்யூ ஏரியா மைக்ரேஷன் மேலே நடந்திருக்கு அப்படிங்கும்போது அப்போ மார்க்கெட் மேலே கண்டிப்பாக வந்து ஹையை கட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் டேனுடைய ஹையை கட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நமக்கு நம்ம இதாகும்போது என்னென்னா இப்போ இந்த மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி மார்க்கெட் வந்து ஓப்பன் வந்து இன்சைட் ரேஞ்சிலையோ இல்லைனா வந்து இந்த ஹைக்கிட்டேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் வந்து அப்சைடில் கிடச்சிருக்கும். ஸோ மார்க்கெட் என்ன நடந்தது அப்படின்னா அன்றைக்கி ஏற்கனவே வந்து நான் அந்த இதோட பற்றின வீடியோஸ் நான் வந்து மார்க்கெட் அப்டேஷனில் சொல்லியிருப்பேன். மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அன்றைக்கி உள்ள மார்க்கெட் வந்து நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் R1 ரெசிஸ்டன்ஸ் 1 ரெசிஸ்டன்ஸ் 2 இந்த 2ஐயும் தாண்டி தான் மார்க்கெட் மேலே போகுது. R1 R2 தாண்டி மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் இன்சைட் ரேஞ்சில் உடனே உள்ளே வந்துடுச்சு. ஏன்னா அப்படின்னா எப்போவுமே செல்லர்ஸ் தான் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. செல்லர்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் மார்க்கெட் போகும் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான். ஸோ இருந்தாலும் மார்க்கெட் இன்சைட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகியிருக்கு அப்படின்னா இப்போ கண்டிப்பாக வந்து ஹையை கட் பண்ணும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரேடு வந்து கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். இதை நிறைய நாள் நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஏன்னா மார்க்கெட்டை வந்து ஒரு நாள் வச்சு நான் சொல்கிறது இதை நிறைய நாள் பேக் டெஸ்ட் எடுத்து இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன்னா இந்த வீடியோ லென்த்தாக 1 மணி நேரத்துக்கு மேலே போகும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப சுருக்கமான டைமில் இதை சொல்கிறதா இருந்தால் உங்களுக்கு புரியும். ஏன்னா நிறையா இந்த ஸ்ட்ராட்டஜி இழுத்துக்கிட்டே போனோன்னா இது வந்து நிறையா பார்க்குறவங்களுக்கு குழப்பமாயிரும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸை ப்ரீவியஸ் டேயில் நீங்கள் வச்சு பாருங்கள். மார்க்கெட் என்றைக்கெல்லாம் அந்த மாதிரி சைட்வேஸாக ட்ரேட் ஆகுது 2 நாள் 3 நாள் சைட்வேஸாக ட்ரேட் ஆகும்போது வேல்யூ ஏரியா மைக்ரேஷன் எந்த பக்கம் நடக்குதுன்னு பாருங்கள். மேலே நடக்குதா கீழே நடக்குதான்னு பாருங்கள். மேலே நடந்து மார்க்கெட் வந்து மேலே தான் கண்டிப்பாக போகும். கீழே நடந்தால் மார்க்கெட் கீழே வரும். ஸோ இதுதான் வந்து நிறையா நாள் நான் பார்த்துருக்குறேன். நீங்களும் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இது மார்க்கெட் ப்ரொஃபைலில் இதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன உன்னிப்பாக கவனித்தா உங்களால் மார்க்கெட் ப்ரொஃபைலில் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் நிறையா இருக்குது. மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றி நம்ம பார்க்க தான் அதாவது ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் வந்து எப்படி ரன் ஆகுது, மார்க்கெட் ப்ரொஃபைல் எந்தெந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் லைவாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ப்ரொஃபைலில் நீங்கள் லைவாக வாட்ச் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்க, உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து என்னன்ட்டு. ஓகே, நன்றி.